நான் பார்த்தேன் அது. அதுலேருந்து அந்த ட்ரீமே எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அந்த என்னன்னா தமிழ்நாடு எக்கானமியில் எப்படி இருக்கு, தமிழ்நாடு எஜுகேஷனில் எப்படி இருக்கு. ஏன்னா காமன் சென்ஸுக்குலாம் அதான் என்னால் யோசிக்க முடிஞ்சிச்சு. நான் வந்து ரொம்ப இந்த இதில் ரிசர்ச்சில் அப்போ வந்து அவ்வளோ பெரிய பிஸ்தெல்லாம் கிடையாது. ஏன்னா கம்பெனி என்ன பண்ண தெரியும், அது பண்ண தெரியும், அவ்வளோதான் தெரியுமே. இது எனக்கு தெரியாத விஷயம். பட் ஆனால் இது டீப்பாக இறங்கும் பொழுது ஃபிகர்ட் இட் அவுட். ஸோ எக்கானமி, எஜுகேஷன், ஹெல்த் கேர், அப்புறம் நாலாவதாக ஒன்று எடுத்துட்டேன், ஹாப்பினஸ். மக்கள் சந்தோஷமா இருக்காங்களா. இந்த 4 தளத்துலையும் பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. உதாரணத்துக்கு ஒரு எக்கானமி எடுத்துட்டேன். தமிழ்நாடு வந்து ஜிடிபியில் நம்பர் 2ன்னு ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் மோஸ்ட் இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஸ்டேட் இன் இந்தியா எப்படின்னு கேட்டேன்னா கண்ணை மூடிட்டு மகாராஷ்டிரான்னு சொல்லுவாங்க. அதையும் விட்டீங்கன்னா குஜராத்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு ஞாபகத்துக்கு வராது. தமிழ்நாடு தான் இந்தியாவிலே நம்பர் 1 இண்டஸ்ட்ரியலைஸ் ஸ்டேட். நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 38,000. ஓ, 38,000. அதுக்கு எல்லா எம்எஸ்எம்இ எல்லாமே சேர்த்து அதையும் சொல்ல விரும்புறேன். அடுத்ததா இருக்கிற மகாராஷ்டிரா 28,000. நமக்கும் மகாராஷ்டிராவுக்கும் இருக்கிற கேப்பே 10,000 இருக்கு. அப்ப உடனே சொல்லுவாங்க, இல்ல சார் மகாராஷ்டிரால குஜராத்ல தான் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கு, தமிழ்நாட்டில் குட்டி குட்டி இண்டஸ்ட்ரீஸ்லாம் போட்டு கணக்கு போட்டு ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது சொல்லிடுவாங்க. அதையும் நோண்டி பார்க்கும் பொழுது இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்றவங்க எத்தனை பேருன்னு டேட்டா எடுக்க ஆரம்பிச்சு. இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்டோட டேட்டா. அதாவது CSOISWன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ், இண்டஸ்ட்ரியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் விங், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு வெப்சைட் இருக்கு. அங்க போனா எல்லா டேட்டாவும் இருக்கு. அங்க போகும்போது 23 லட்சம் பேர் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒர்க் பண்றாங்க தமிழ்நாட்டில். அடுத்து இருக்கிற மகாராஷ்டிரால 18 லட்சம் பேர் தான் ஒர்க் பண்றாங்க. ஸோ சின்ன கம்பெனி, பெரிய கம்பெனி, பெரிய அதெல்லாம் சொல்ல முடியாது. ஒர்க் பண்றவங்களே இவ்வளவு பேர் இருக்காங்க, ஒர்க் பண்ணவங்களே இவ்வளவு சாலிடா இருக்காங்க. ஸோ அப்போ என்ன யோசிச்சுன்னா, அப்போ ஜிடிபியில் மாத்திரம் ஏன் நம்ம நம்பர் 2ல இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. இந்த கம்பெனிஸோட எல்லா கம்பெனிஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பையில் வச்சுக்கிறாங்க. அப்போ இந்த கம்பெனி ஃபைலிங்கு, இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்கு, அது எல்லாமே மும்பையில் நடக்குது. ஸோ நம்ம இங்கே ஒரு ஃபேக்டரி இருக்குதுன்னா இதனுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அங்கே போய் சப்மிட் பண்ணி அந்த ஜிடிபியில் அது பெருசாக காமிச்சு விட்டுறாங்க. நீங்கள் அதெல்லாம் பிரித்து சரியான கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா ஜிடிபிலையும் we are far ahead. ஸோ எக்கானமியில் நம்ம நம்பர் 1ல இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மொத்த கண்ட்ரிலையும் நம்பர் 1 ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். அடுத்தது வந்து எஜுகேஷன் பார்த்தேன். எஜுகேஷனில் எப்படி அப்படின்னு யோசிக்கும் பொழுது எப்படி எஜுகேஷனை கண்டுபிடிக்குது. எக்கானமிக்கு ஒரு இது இருக்கு, ஜிடிபி இருக்கு. எஜுகேஷனுக்கு ஒரு நம்பர் வேணும், அதுவும் இன்டர்நேஷனல் நம்பராக இருக்கணும். யுனைடெட் நேஷன்ஸில் வந்து தே ஹேவ் சம்திங் கால் GER. இப்போ நம்ம ஜென்ரலாக எஜுகேஷன் என்ன பிரச்சனைனா என்ன சொல்லிடுவோம், லிட்ரஸி ரேட்டு அப்படின்னு ஒன்று எடுத்துருவோம். அது வந்து ஒரு குப்பையான டேட்டா. இந்த லிட்ரஸி ரேட்டுன்றது யூஸ்லெஸ். ஏன்னா கை நாட்டு வைக்காம நம்ம பேரை நம்மளே கையெழுத்து போட்டு தெரியல, லிட்ரஸி ரேட்ல டிக் அடிச்சிருவாங்க. அது வச்சுட்டு ஒண்ணுமே இல்லை. GER, அதுவும் ஹையர் எஜுகேஷன் GER அப்படின்னா என்னன்னா 18ல இருந்து 23 வயசு உள்ள இளைஞர்கள் எத்தனை பேர் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போய் சேர்றாங்க. அந்த டேட்டாவை எடுத்தோம்னா தெரிஞ்சிடும். இன்னைக்கு நம்ம நியூ எஜுகேஷன் பாலிசி பற்றிலாம் பேசுறதுனால தமிழ்நாடு ஆல்ரெடி 50%. ஆமா, 49 புள்ளி சம்திங். அதாவது நம்ம என்ன டார்கெட் வச்சிருக்கோமோ அது ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிட்டாங்க. இந்தியாவோட டார்கெட் வந்து 2035ல அப்போ 50. அப்ப வைக்க ட்ரை பண்றாங்க. 50 இல்ல தெரியல, வருதா வராதுன்னு தெரியல. வச்சிருக்க டார்கெட் 50, வேற நம்ம இப்பவே 50. 15 வருஷம் we are ahead. 15 வருஷம் we are ahead. And that was very shocking for me, which I never expected that. Right? இது வந்து டோட்டலி அன்எக்ஸ்பெக்டடா வந்துச்சு. மூணாவதா வந்து ஹெல்த் கேர். அதே மாதிரி GER மாதிரி ஹெல்த் கேருக்கும் ஒரு நம்பர் இருக்கணும் இல்லைங்களா. அது என்ன நம்பர் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்ஃபென்ட் மோர்டாலிட்டி ரேட், IMR அப்படின்னு பேர். அதாவது 1000 குழந்தைங்களுக்கு எத்தனை குழந்தைங்க தவறிடுது அப்படின்னு சொல்றது. இந்தியாவோட நம்பர் 34. அதாவது 1000 குழந்தைங்கள்ல 34 குழந்தைங்க இந்தியாவில் தவறிடுறாங்க. தமிழ்நாட்டில் வெறும் 17. அதாவது 100% பெட்டர் தென். அப்போ தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டெல்லியை விட அதிகம். ஏன் அப்படி சொல்றேன்னா, டெல்லி வந்து முழுமையும் என்ன சொல்றது, நகர்மயமாக்கப்பட்ட ஒரு சின்ன யூனியன் பிரதேசம் நியூ டெல்லி. பட் தமிழ்நாடுங்கிறது ஆயிரக்கணக்கான சின்ன கிராமங்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாநிலம். அப்போ கடைசி கிராமம் வரைக்கும் உங்களுக்கு ஹெல்த் கேர் பெனிட்ரேஷன் இருந்தால் மட்டுமே இது சாத்தியப்படும், இல்லைன்னா இது சாத்தியப்படாது ஆக்சுவலா. ஸோ இது 3rd பாயிண்ட். 4வது பாயிண்டா வந்து இந்த சிட்டிசன் ஹாப்பினஸ் எப்படிடா கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கும்பொழுது அதான் வந்து சமூகத்துல பணக்காரங்களுக்கும் ஏழைகளுக்கும் இடைவெளி எந்த சமூகத்துல இருக்கோ, அந்த எந்த சமூகத்துல இல்லையோ, கம்மியா இருக்கோ, அங்க வந்து பீப்புள் வில் பி ஹாப்பி. அதாவது நீங்க ஏழையா இருந்து நானும் ஏழையா இருந்தா ஓகே, நான் பணக்காரன் இருந்து நீங்களும் பணக்காரன் இருந்தா ஓகே, நான் ஏழையா இருந்து நீங்க பணக்காரன் இருந்தீங்க எனக்கு வந்து உங்க மேல வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துடும்.
ஸோ தமிழ் சமூகம் வந்து அமைதியான சமூகமா இருக்கு, நம்ம ஒரு அமைதி பூங்காவா இருக்குன்னு நம்ம பெருமையா பேசிக்கிறோம். அது வந்து நம்மளுடைய இது கிடையாது. ஆக்சுவலா வந்து அந்த இன்கம் இன்இக்வாலிட்டி வந்து கம்மியா இருக்கிறதுனால தான் நம்ம அமைதியா இருக்கோம். So the biggest role of any government or any authorities அந்த கேப் குறைக்கிறது தான். அத இந்த 4 விஷயங்களையும் நம்ம பெரியசா இருக்கும் பொழுது நான் அதை பத்தி மேலும் ஆராய்ச்சி பண்ணி ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் வந்து இந்த அடிப்படையில இருந்து பாக்குறப்போ தமிழ்நாட்டுல தான் அந்த கேப் குறைவா ரொம்ப கம்மி. எதனாலனா தமிழ்நாட்டுல மாத்திரம் கொஞ்சம் ஏழைங்க, கொஞ்சம் பணக்காரங்க, மிகப்பெரிய அளவுல வந்து மிடில் கிளாஸ். நம்ம நிறைய பேர் நினைப்போம் அமெரிக்காவில் வந்து பணக்கார நாடு இருக்கு, ஏன் ஹாப்பியா இருக்காங்கன்னா பணக்காரங்க கிடையாது, மிடில் கிளாஸ் நிறைய இருக்காங்க. 80% மிடில் கிளாஸ். ஒரே ஸ்டேட் இந்தியாவில் which is sort of mimicking the American model of a huge number of middle class என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மாத்திரம் தான் இருக்கு. நான் ஒரு சார்ட் வச்சிருந்தேன், அதுல வந்து இந்த பக்கம் தமிழ்நாடும் இந்த பக்கம் இன்னொரு ஸ்டேட்டும் பாத்தீங்கன்னா அப்படியே கான்ட்ராஸ்டிங்கா இருக்கும். அந்த சார்ட் கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி தமிழ்நாடு மாத்திரம் ஒரு என்ன சொல்றது, ஒரு நார்த் ஸ்டார் மாதிரி, ஒரு விடிவெள்ளி மாதிரி வேற ஒரு இடத்துல போய் வேற ஒரு தளத்துல இருக்கும். ஸோ இப்படி பார்க்கும் பொழுது எனக்கு புல்லரிச்சிடுச்சு. ஆக்சுவலி இதுக்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷம் ஆச்சு. அதே சட்டத்திட்டங்கள் எல்லா மாநிலத்துக்கும் ஒரே சட்டத்திட்டங்கள், ஒரே ரூல்ஸ், ஒரே கண்டிஷன்ஸ், ஒரே லா, ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாமே எல்லா மாநிலத்துக்கும். ஆனா 30 மாநிலங்கள்ல தமிழ்நாடு மாத்திரம் ஒரு தனி மாநிலமா விடிவெள்ளியா எப்படி போச்சு? அப்போ இங்க ஏதோ நடந்திருக்கு, தமிழ்நாட்டுல ஏதோ நடந்திருக்கு, மற்ற மாநிலத்துல நடக்காத விஷயம் ஏதோ நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுதுதான் I found out I'm coined this word called master strokes. தமிழ்நாட்டுல 8 ஏர்போர்ட் இருக்கு. யாராவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? தமிழ்நாடுன்ற ஒரே ஒரு மாநிலத்துல மாத்திரம் 8 ஏர்போர்ட் இருக்கு. காமராஜுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல எதுவுமே நடக்கல. ரோடே போடல, பிரிட்ஜே கட்டல, டேமே கட்டல, காமராஜோட முடிஞ்சிடுச்சு, தமிழ்நாட்டை அழிச்சிட்டாங்க, குட்டி சேவர் ஆக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வந்து புரிதல் புதுவெளியில பெரும்பாலும் அப்படிதான் பேசுறாங்க. பட் ஆனா அது டோட்டலா உண்மை கிடையாது. ஆக்சுவலா இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் முடிச்சுட்டு அடுத்த ஜெனரேஷன் வர்றதுக்கு தகுந்த மாதிரி 1980sல அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஆரம்பிக்குது. கலைஞரும் எம்ஜிஆரும் சேர்ந்து வெறும் 40 காலேஜஸ் இருந்த தமிழ்நாட்டுல 550 காலேஜஸ் இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ் 550. ஒரு 10 லட்சம் பேரை ஒரு 10 படி முன்னேற்றத்துக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களை ஒரு 5 கோடி பேர் 4 கோடி பேரை ஒரு படி முன்னேற்றத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு அவன் லைஃப் ஒன்றும் கிடையாது. 22 வயசுல வெளியில வரான். நெக்ஸ்ட் 3-4 இயர்ஸ்க்கு அந்த கம்பெனி வந்து டேக் ஆஃப் ஆகலனா கூட ஒரு MBAல படிக்கக்கூடிய நாலேஜை விட 10 times knowledge you will get even if it's a failed company.